Morning students, this is Maniandan here. இப்போ எக்ஸாம்பிள் 2.30 பார்க்கலாம் ஓகேங்களா. என்ன கொஸ்டின் பாருங்க, முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூஸ் தான் இருந்துச்சு. இப்போ இங்கே ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3, 2x மைனஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. கொஸ்டின் என்ன அப்படின்னா, சால்வ் த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் எக்ஸபிட் the solution set graphically. ஓகேவா, கிராஃபிக்கலா சொல்யூஷன் நம்மள்ட்ட கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு நார்மலாக நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகேவா. என்ன டேபிள் அப்படின்னா எக்ஸ் ஒய், இங்கே ஜீரோனா இங்கே ஜீரோ. அதே மாதிரி இதுக்கு ஒரு டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ், இங்கே ஒய், இங்கே ஜீரோ ஜீரோ. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி எக்ஸு ஒய், இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ. இது மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் மேக்ஸிமம். சரியா, இப்போ பாருங்க, எக்ஸுக்கு ஜீரோன்னு அப்ளை பண்ணுங்க, ஒய்யோட வேல்யூ 3 ஈக்குவல் டு நினச்சிங்க. அதை கிரேட்டர் தான் லெஸ் தான் நீ பார்க்காது, வெறும் ஈக்குவல் டு அது ரைட்டா. அப்போ ஒய்க்கு 3, ஒய்க்கு ஜீரோ அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3 ரைட். அடுத்து எக்ஸுக்கு ஜீரோ அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஒய் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 5, அதாவது மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா ஒய்யோட வேல்யூ -5 நம்மள்ட்ட கிடைச்சு ரைட்டா. அடுத்தது ஒய்க்கு ஜீரோ போட்டிங்கன்னா இது அப்படியே 2 ஆல் டிவைட் பண்ணினா என்ன கிடைக்கும், 5 and 2 ஆல் டிவைட் பண்ணா 2.5 நம்மள்ட்ட கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எக்ஸுக்கு ஜீரோ போட்டுருங்க, அப்போ ஒய்யோட வேல்யூனா 2 ஆல் டிவைட் பண்ணும். 3/2 அப்படின்னா என்ன அப்படின்னா 1.5. இங்க எக்ஸுக்கு ஜீரோ போட்டுருங்க. ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் வந்து ஒய்க்கு ஜீரோ, அப்போ -x = 3 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிடும் அப்படின்னா -3. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஃபை பிளாட் பண்ண போறோம் ரைட்டுங்களா. இப்போ பாருங்க, ஆக்சிஸ் போடுறோம், இங்கே அதே மாதிரி இது எக்ஸ் ஓகேவா, இது எக்ஸ் டேஷ், மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒய், கீழே என்ன அப்படின்னா ஒய் டேஷ் போட்டாச்சா. இப்போ வேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். நார்மலாக 1 2 3 4 5 6 7 எவ்வளோ நாள் போட்டோம், நமக்கு தேவையான வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கிறோம். எங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ போதா, -1 -2 -3 -4 -5 -6. மேலே அதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸ் 1 2 3 4 5. கீழே அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ் -1 -2 -3 -4 -5 -6 அப்படின்னு நம்மள்ட்ட கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூ வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட்டை பிளாட் பண்ணலாம். முதல் பாருங்க, எக்ஸில் 0 ஒய்ல 3, அப்போ இங்கே பிளாட் ஆயிருக்குமா, எக்ஸில் 0 ஒய்ல 3 இங்கே பிளாட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ல 0 எக்ஸில் 3 இங்கே பிளாட் ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுக்கணுமா. ஓகேவா, இங்கேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்தாச்சு. இந்த ஈக்குவேஷனை இது பக்கத்தில் எழுதுகிறேன், எக்ஸ் பிளஸ் ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3. கலர் யூஸ் பண்ணுறேன், அப்போ எந்த இதுக்கு எந்த ஈக்குவேஷன் எந்த லைன் நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, இப்போ அதுக்கு அடுத்து பாருங்க, அடுத்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸோட வேல்யூ 0 ஒய்யோட வேல்யூ -5, அப்போ இங்கே வந்துடுது. இது ஒரு கலரில் நான் யூஸ் பண்ணுறேன், -5. அடுத்தது எக்ஸில் 2.5 ஒய்ல 0, அப்போ இந்த இடத்துல சென்டரில் வருது ரைட்டா. அப்போ இங்கேருந்து ஒரு லைன் ஒன்று போடணுமா, நம்ம இங்கேருந்து ஒரு லைன் ஒன்று வரும். அப்போ இந்த லைன் எப்படி மேலே போயிருமா, இப்படி ஒரு லைன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எழுதிடலாமா, 2x - y less than or equal to 5. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, another equation -x + 2y less than or equal to 0. xல 0 yல 1.5. 1.5 எங்க வருது, இந்த இடத்துல வந்து இதுக்கு ஒரு another கலர் யூஸ் பண்ணிக்கலாம், 1.5. அடுத்து பாத்தீங்கன்னா xல -3 yல 0. xல -3 இங்க இருக்கு, yல 0 இங்க. அப்ப இங்க இருந்து ஒரு லைன் ஒன்னு போடணுமா. ஓகே, இங்க இருந்து ஒரு லைன் ஒன்னு போடணும். இங்க இருந்து ஒரு லைன், இப்படி ஒரு லைன் ஒன்று போகும். இது ஸ்ட்ரைட் லைன் என்னன்னா கேட்காதீங்க, ஸ்ட்ரைட் லைன் நினச்சிங்க. ஓகேவா, இது ஒரு லைன். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -x + 2y less than or equal to 3 அப்படின்னு நம்மள்கிட்ட கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான ஷேடட் ரீஜன் வேணுமா, இங்கே வந்து காமன் ஷேடட் ரீஜன் நம்ம சொல்லணும். ஓகேவா, காமன் ஷேடட் ரீஜன் பாருங்க, முதல் ஈக்குவேஷன்ல பாருங்க. இப்போ x y க்கு பதிலா என்ன நம்பர் வேணா அப்ளை பண்ணீங்க. இப்போ முதல் கான்செப்ட கூட எடுத்துக்கலாம். x க்கு 0 அப்ளை பண்ணுவோம், y யோட வேல்யூ 3 இப்படி வந்து y அப்ப 3 வந்திருக்கு.
ஒன்று ஒய்யோட வேல்யூ 3 இருக்கும், 3 விட கிரேட்டஸ்டாக இருக்கணும், ஒய்யோட வேல்யூ கிரேட்டஸ்ட்டு. இப்போ இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கோமா, ஒய்யை விட 3 விட ஒய் கிரேட்டஸ்ட் அப்படின்னா 3க்கு மேலே மேலே ஷேடட் ரீஜன் கிடைக்குமா நமக்கு, ஓகேவா, ஷேடட் ரீஜன் மேலே கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல சும்மா மெலிசா எழுதிக்கிறேன், இந்த லைன் இப்படி வரும், கரெக்டா? ஏன்னா இது ஷேடட் ரீஜன் நம்ம சொல்லணுமான்னா இந்த ஷேடட் ரீஜன் கூட வராமல் இருக்கும். காமன் ஷேடட் ரீஜன் நம்மள்ட்ட கொஸ்டின்ல கேட்குறாங்க, சரியா? இந்த இடத்துல -4 போட்டுக்கலாம். காமன் ஷேடட் ரீஜன் எந்த பக்கம் வருது, 3 டயக்ராம் இந்த இடத்துல மீட் பண்ற மாதிரி வருது. இருந்தாலும் ஷேடட் ரீஜன் இந்த பக்கம் ஓப்பன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஓப்பனா போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். இதை காமனுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே நீ போட்ட அப்படின்னா இந்த லைன் இதில் இன்வால்வ் ஆகலை, இந்த லைன் இதில் இன்வால்வ் ஆகலை, ரைட்டா? ஒன்று இது கூட இப்படி கூட வரலாம், தப்பு இல்லை. அது பொறுத்தவரைக்கும் காமனாக எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு ஷேடட் ரீஜன் நான் போட்டுக்கிட்டேன், கரெக்டா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இதில் என்ன அப்படின்னா எக்ஸுக்கு 0 ஒய்க்கு -5 இப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இல்லை இது வேணும்னா இங்கே எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், எக்ஸோட வேல்யூ கூட எடுத்துக்கங்க. ஒய்க்கு 0 அப்ளை பண்ண எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 2.5 கிடைக்குது. எந்த பக்கம் ஓப்பன் இருக்கு, இந்த பக்கம். அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், 2.5 விட ஸ்மாலஸ்டாக இருக்குன்னா இந்த பக்கம் தான் ஓப்பன். ஆன்சர் நமக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவல், அதாவது 2.5 விட ஸ்மாலஸ்டாக. சார் எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம் சார், எனக்கு வேற ஏதாவது ஈஸியாக சொல்லுங்க அப்படின்னா ஈஸியாக வேணா சொல்லணும். நீ ஒய்யோட வேல்யூ மட்டும் பாரு, இல்லை எக்ஸோட வேல்யூ மட்டும் பாரு. முதல் நம்பர் 0, சரியா? 0 ரைட் சைடு 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸோ இது 0வா, அப்போ 3 பெருசா 0 பெருசுனா இந்த பக்கம் ஓப்பன் இருக்கு, இந்த பக்கம் ஓப்பன் இருக்கா? அப்போ 3ஐ விட கிரேட்டஸ்டாக இருக்கும் எல்லா வேல்யூமே, 3ஐ விட கிரேட்டஸ்ட். அப்போ 3ஐ விட கிரேட்டஸ்ட்னா அது ஒய்யா இருக்கலாம், எக்ஸா இருக்கலாம். இப்போ ஒய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் கிரேட்டஸ்ட், எக்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் கிரேட்டஸ்ட். இப்படி கிடைச்சிருந்தா இங்கே வந்துருங்க. 5ஐ விட ஸ்மாலஸ்ட், 5ஐ விட ஸ்மாலஸ்ட் அப்படின்னா அது எக்ஸா இருந்தாலும் சரி ஒய்யா இருந்தாலும் சரி 5ஐ விட ஸ்மாலஸ்ட். அப்ப எந்த லைன் இது, 2x - y லைன் பாருங்க எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல 5ஐ விட ஸ்மாலஸ்ட் அப்படின்னா 4 3 2 1 0 நெகட்டிவ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்ப +y இங்க இருக்கு, ஓகே, yல +y மேல இருக்கு. நமக்கு லைன் இப்படி தான் வருது. அப்ப xல 5 ன்னு எடுத்துக்கலாம். இதை விட ஸ்மாலஸா இந்த பக்கம் போயிட்டே இருக்குமா? அப்ப ஷேடட் ரீஜன் எங்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. அப்ப காமனா இந்த பக்கம் நான் போட்டுக்கிறேன். இல்ல சார் காமனா வேணா நான் வேற மாதிரி சொல்லுங்கனாலும் இந்த இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான். ஒய்யோட வேல்யூ 0 போட்டுறோம், எக்ஸோட வேல்யூ 2.5. அப்ப 2.5 விட ஸ்மாலஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் 2.5 ன்னு எழுதிருவீங்க. அப்ப 2.5 ஆ இருக்கும், 2.5 விட ஸ்மாலஸ்டா இருக்கணும். 2.5 இங்க இருக்கு, 2.5 விட ஸ்மாலஸ்டா இந்த பக்கம் தானே போயிட்டு இருக்கோம், இங்கிட்டு போனா கிரேட்டஸ்ட். அப்ப இந்த பக்கம் போனா இந்த பக்கம் தான் ஓபன் அப்படின்னு நான் எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் டயகிராமுக்கு போங்க. தேர்ட் டயகிராம்ல என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துங்க, தப்பு கிடையாது. இப்போ எக்ஸோட வேல்யூ -3 ஒய்யோட 0. அப்போ எக்ஸ்னு கூட எடுத்துங்க, எக்ஸோட வேல்யூ -3, இந்த பக்கம் -3 போடுவோம். -3 விட ஸ்மாலஸ்ட், ஏன்னா இந்த பக்கம் தான் ஓப்பன் இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ -3 விட ஸ்மாலஸ்ட். இந்த லைன் -3 விட ஸ்மாலஸ்ட் அப்படின்னா எங்கிட்டு போவோம், -3 விட கிரேட்டஸ்ட் -2. ஸ்மாலஸ்ட்னா இந்த பக்கம், இந்த பக்கம் போனா இந்த ஷேடட் ரீஜன். அப்போ இங்க எழுதுனீங்க அப்படின்னா இந்த என்ன வரும், ஷேடட் ரீஜன், சாரி -3 விட ஸ்மாலஸ்டா இங்கிட்டு தானே போகுது ஷேடட் ரீஜன், ரைட்? அப்ப இங்க பாருங்க எங்கிட்டு போறதுல ஒரு டவுட் ஆகுது, மேலே கீழே. அப்ப இதுல y எடுத்துங்க, yல தான் மேலேயா கீழேயா நமக்கு தெரியும், சரியா? இப்படி வரும்போது லைன் இப்போ இங்க y வந்துருங்க, y வந்து 1.5, இந்த பக்கம் 1.5 எழுதிருக்கீங்க. 1.5 விட ஸ்மாலஸ்ட், 1.5 இங்க இருக்கு. 1.5 விட ஸ்மாலஸ்ட்னா இங்கிட்ட கீழே தான். அப்ப கீழே ஷேடட் ரீஜன் இந்த பக்கம். क्वेश्चन நல்லா புரிஞ்சுதா? எங்க டச் ஆயிருக்கோ அதை வச்சு நீங்க சொல்லலாம், சரியா? இங்க 1.5 எப்படி இருக்குன்னு பாருங்க, லெஸ் தனா கிரேட்டர் தனா. இன்னொரு ஐடியா, ஓகேவா? இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸோட நம்பர் வந்து 3, எக்ஸுக்கு 3, எக்ஸ் 3 எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இந்த क्वेश्चन எப்படி இருக்கு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3ஆ? அப்ப 3ஐ விட எப்படி இருக்கணும், கிரேட்டஸ்டா இருக்கணும் அந்த நம்பர், எக்ஸோட நம்பர். இதுதானே xy இருக்கு, 3ஐ விட கிரேட்டஸ்ட். அப்ப 3ஐ விட கிரேட்டஸ்ட் அப்படின்னா இந்த பக்கம் போகும், அதான் ஷேடட் ரீஜன் இங்கிட்டு போட்டுருக்கோம். இப்போ இதுல ஏதாவது ஒரு நம்பர் 2.5 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸோட 2.5 லைன் எப்படி வருது, இந்த லைன் எங்கிட்டு வருதா, 2.5 விட இங்க லெஸ் தெனா இருக்குன்னா 2.5 விட ஸ்மாலஸ்ட், லெஸ் தெனா 2. நம்ம எடுத்துக்கிற நம்பர் இங்க நம்பர் எடுத்துக்கணும். இந்த பக்கம் பாருங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்ப 2.5 விட லெஸ் தெனா ஸ்மாலஸ்ட், 2.5 விட ஸ்மாலஸ்ட் இந்த பக்கம், அதான் ஷேடட் ரீஜன் இங்கிட்டு போட்டுருக்கோம். இதுல நம்ம x நம்ம பார்க்கறோம், x பார்த்தீங்கன்னா -3 அப்படின்னா நம்ம இங்கிட்டும் போகுது இங்கிட்டும் போகுது, இந்த பக்கம் ரீஜன் போடுற மாதிரி இருக்கு. அப்ப இதுல மட்டும் நம்ம y செக் பண்ணிக்கிறோம். y யோட வேல்யூ என்ன நம்பர் இருக்கு, 1.5. அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.5 விட ஸ்மாலஸ்ட், 1.5 ஸ்மாலஸ்ட் என்ன வரும், கீழ வரும்.
அப்போ மூணுக்குமே காமன் ஸ்டாண்டர்ட் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.